ஃபிட்னஸால என்ன யூஸ்? நான் டெய்லி வாக்கிங் போகிறேன், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன். என்ன யூஸ் சார் அதால்? எல்லாருமே திடீர்னு இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒரு நாள் சாக போகிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, மாத்திரை மருந்து இல்லாமல் உயிர் வாழ்ந்து நம்ம இறக்குறோன்ற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? அதுதான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஆக்சுவலி எல்லாருமே ஃபிட்னஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, ப்ராப்பர் ஸ்லீப் கிடைக்கும், அப்புறம் டிசிப்ளின் ஒன்று உருவாகும். டைமை நிறைய பேர் கீப்பப் பண்ண மாட்டோம். ஓகேவா? நம்ம பாடியில் கொழுப்பு சேராமல் பார்த்துக்கிட்டு நம்மளை ஹார்ட் அட்டாக்லேருந்து மெயினாக காப்பாற்றக்கூடிய தன்மை இந்த வாக்கிங்க்கும் இந்த எக்ஸசைஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் கரெக்டாக இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக தூக்கம் வரும், டீப் ஸ்லீப் போவாங்க. இது எல்லாமே இந்த எக்ஸசைஸில் மட்டும் தான் கிடைக்கும். அதனால எக்ஸசைஸால என்ன யூஸ்ன்னு கேட்டால் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். மாத்திரை மருந்து இல்லாமல் உயிர் வாழ்ந்து நம்ம இறந்தோன்றது தான் இந்த கின்னஸ் ரெக்கார்டு மட்டும்தான் இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லி ஒருத்தர் நான் பார்க்குற எக்ஸாம்பிள், பிபி மாத்திரை போடாமல் அவர் டயர்டாகி உட்காருவார். அப்போ ஒரு அப்செட் ஆகிடு, அதில் ஒரு இன்ஜுரிஸ், அதில் ஒரு விபத்து ஏற்படும். இதெல்லாம் தவிர்க்கிறது நம்ம டெய்லி நார்மல் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு டெய்லி நான் 1 hour 1.5 hour எனக்காக ஸ்பெண்ட் பண்றேன்ற ஒரு விஷயத்தால நீங்க ஒரு 100 வயசு வரையிலும் நோய் நொடி இல்லாம இருக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் சரத்குமார் சார்லாம் எவ்வளவு கான்பிடென்டா பேசுறாரு பாருங்க. விக்ரம் சார், அர்ஜுன் சார், நான் ட்ரெயின் பண்ண அர்ஜுன் சார்ல இருந்து எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அதனால எக்ஸசைஸால என்ன யூஸ்ன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க மாத்திரை மருந்து இல்லாம உயிர் வாழறதுக்கு இது மிகவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன ஒரு நோய் வந்தாலும் உடனே அறிகுறியை உடனே தெரியப்படுத்துற ஒரு விஷயம் தான் இந்த எக்ஸசைஸ். அதனால எக்ஸசைஸ், இந்த வாக்கிங், இது ரெண்டுமே விட்டுறாதீங்க, ஃபாலோ பண்ணுங்க. தயவு செய்து இந்த வெயிட் லாஸ் பண்றவங்க அந்த மைண்டுக்குள்ள போகாதீங்க. ஹாப்பியா இருங்க, எக்ஸசைஸை விரும்பி பண்ணுங்க, நீங்க சக்சஸா இருப்பீங்க. தேங்க்யூ.